உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். அவர் அடுத்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்திலிருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான். கடன்லேருந்து எப்படியாவது யாராவது காப்பாற்றிடுவாங்களா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கும்பராசி என்பர்களுக்கு. காரணம் பார்த்திங்கன்னா, அந்த ஜென்ம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி இந்த கும்பராசி என்பர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, பொருளாதார நஷ்டம், பணம் ஒருத்தட்ட கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணம் எதிராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாற்றத்தை அடைந்தவர்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது கடனை வாங்கி கொடுத்துருப்பீங்க, இப்போ அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய தொழில் செய்தவர்களுக்கு நிறைய நஷ்டம். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்விகளை கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்திருக்கும். பிஸ்னஸில் நீங்கள் என்ன நல்லது நடக்கும்னு நினச்சி எதெல்லாம் நீங்கள் காலை வச்சிங்களோ, பணத்தை எதிலெல்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் நஷ்டத்தை அடைந்தவர்கள் இந்த மகர ராசி, கும்பராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளில் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்களில் கொடுக்க போகிறாரு. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல பலம் பெறும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். நிறைய முயற்சி பண்ணிங்க கடந்த காலகட்டத்தில், ஆனால் முயற்சிகள் வெற்றி அடையலை. என் கடனை எப்படியாவது தீர்க்கணும்னு நினச்சேன் சார், முடியல சார். வேலை தான் மாறி ஏதாவது கடனை தீர்த்துன்னு நினச்சேன், பண்ண முடியல. தொழிலில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சேன், நடக்கலை. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி நிறைய பேர் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் படித்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை. அதேமாதிரி நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகம். நிறைய கும்பராசி என்பவர்கள் 2.5 வருஷத்தில் இந்த 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பிரியாதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் இந்த கைமீறி போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன் தகராறு எல்லாம் நடந்துச்சு, வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், இதனால் என் குழந்தைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், டைவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் சார், எனக்கு ஒரே பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. பூர்வீக சொத்து சண்டை நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வரும். அது 7.5 சனி ஜென்ம சனினால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய இந்த செவ்வாயுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு வண்டி மாற்றலாம், ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கலை, நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம், அதனாலேயே பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார நஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன்னு சொல்லவங்களாம் சில பேர் இருப்பீங்க. அதனாலே உடல் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய கும்பராசி என்பவர். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. என்னென்னா நீங்கள் முயற்சி செய்யணும். சார் நான் முயற்சி செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது தெரியல. ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தும் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. வெளிநாடு சம்பாதிக்கிறதுக்கு கடன் வாங்கி போய் மாட்டிக்கிட்டு இப்போ அங்கே சம்பாத்தியமும் வராமல் வேலையும் இல்லாமல் இங்கே கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டிக்கிட்டு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனைவியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் வெளிநாடு போனவங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் நான் பல வருஷமாக இருக்கேன் சார், இப்போ நான் ஒரு வேலை இல்லாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நல்லா தான் இருந்தது குடும்பம், என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதனால அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது, நான் வேறு வீடை வாங்கிட்டேன், வீடுக்கு லோன் கட்டணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது கும்பராசி என்பவர்களுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிலேருந்து நிவர்த்தியை, அதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே எதில் கையை வச்சாலும் ஒரு தடைகள் இருக்குது, எதில் கை வச்சாலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு பயணிக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கும்பராசி என்பது இப்போ என்ன நினச்சிட்டிங்கன்னா வேலை வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணவங்க வேலைக்கு போயலாம் நினச்சிட்ருக்கீங்க, அதுவும் தவறு. அப்போ உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. நிறைய கும்பராசி என்பது இந்த காலகட்டத்தில் 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். பிரிந்த உறவுகள் சேர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யார் மூலயமாக அந்த உறவு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளையும் இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக நடக்கும். அது தொழில், வேலை, எல்லா சம்மந்தமான விஷயத்திலும் நடக்கும். என்னென்னா அந்த குழப்பங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த குழப்பம் இருக்கும்போது என்னென்னா ஏதாவது தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை வரும். அதை மட்டும் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்து கொள்வது சிறப்பு.
நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.